டக்கர் கால்சனும் புட்டின் அவர்களோட இன்டர்வியூ இதோட செகண்ட் பார்ட் தான் இது. போன பதிவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைனை யாருங்க உடச்சு விட்டா அப்படிங்கிறதுல டக்கர் கால்சன் அவர்கள் கேட்டதுக்கு புட்டின் அவர்கள் நீங்க தாங்க, அதாவது அமெரிக்கா அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவில் இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். போன பதிவில் எங்கெங்க விட்டோம்? இந்த நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைனை உடச்சு விட்டது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். காரணம் என்ன? அவங்களுக்கு தான் தேவை இருக்குது, அவங்களால தான் முடியும். ஏன்னா நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைங்கிறது என்ன, பிவிசி பைப் அப்போ அறுத்து விட்டு வர்றதுக்கு, அதுவும் பால்டிக்ஸே அடிவார வரைக்குமே அந்த பைப்லைன் அறுத்து விட்டு வர்றது, உடச்சு விட்டு வர்றதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. இல்லை வச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் தரப்புல இருந்து ஆன்சர் வந்திருக்கும். இதுக்கு டக்கர் கால்சன் அவர்கள் என்ன கேட்பாருன்னா, உங்ககிட்ட ஆதாரம்லாம் இருக்கு போல தெரியுது, இது போல பல விஷயங்கள் இருந்துச்சுன்னா மீடியாவில் கொடுத்து இந்த ப்ரொபகண்டா பண்ணி நீங்க ஜெயிச்சிருக்கலாம்ல இந்த விஷயத்துல அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதுக்கு விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த மீடியாக்கள்லாம் இருக்குல்ல, கண்ட்ரோல் பண்றது யாருங்க? அமெரிக்கா தானே. இந்த மேற்குலக மீடியாவா இருக்கட்டும், இந்த உலகத்தோட பல மீடியாக்களா இருக்கட்டும், கண்ட்ரோல் பண்றது யாரு? அமெரிக்கா தானே. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ப்ரொபகண்டாலாம் பண்ணி ஜெயிக்க முடியாது, நம்மளுக்கு வேணுங்கிற ரிசல்ட்ஸை அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. ஸ்பாட்லைட் வேணா கிடைக்குமே தவிர முட்டி மோதி போராடி என்னங்க கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொன்னாரு. உலகத்துக்கே தெரியுங்க, ஏன் உங்களோட அனலிஸ்ட தான், அமெரிக்காவோட அனலிஸ்ட போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. இதுக்கு டக்கர் கால்சன் அவர்கள் கேட்பாரு. அடுத்த கேள்வி என்னன்னா, ஜெர்மனிக்கு நல்லாவே தெரியும் தானே, நாட்டோ பார்ட்னர் தான் இது போல நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை உடச்சு விட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஜெர்மனிக்கு தான் பெருமளவுல நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, அவங்களோட எக்கனாமிக்கு அதிகமான அடி விழுந்திருக்கு, இது ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிறது கூட தெரியாது. இப்படி இருக்கும்போது அவங்க சைட்ல இருந்து ஏன் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல அப்படிங்கிறத கேள்வி கேட்பாரு. எனக்கும் கன்ஃபியூஷனா தான் இருக்கு, எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது, இப்ப இருக்கக்கூடிய ஜெர்மன் லீடர்ஷிப் இருக்குல்ல, அதை ஆளுகின்ற அரசாங்கம் அவங்க சொல்றாங்க, அதாவது அந்த லீடர்ஷிப்பு அந்த நாட்டுக்கு என்ன தேவை, அந்த நாட்டோட இன்ட்ரெஸ்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யாம என்கிட்ட அந்த மேற்குலகத்துக்கு ஏற்ற மாதிரியான இஷ்டம், அவங்களோட விருப்பம் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஜெர்மன் லீடர்ஸ் வேலை செய்யறாங்க, அந்த இன்ட்ரெஸ்டுக்கு வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் இது போல ஸ்டெப் எடுக்கல போல தெரியுது அப்படிங்கிறத விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருப்பாரு. இது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் இருக்குல்ல, மொத்தம் 2 பைப்லைன் இருக்கு. அதுல நார்த் ஸ்ட்ரீம் 1 தான் வந்து டெஸ்ட் ஆயிடுச்சு, நார்த் ஸ்ட்ரீம் 2 இருக்கு, அது டேமேஜ் தான் இருக்கு. இருந்தாலும் இன்னொரு பைப்லைன் இருக்கு, அதை ஜெர்மனி ஓபன் பண்ணாங்கன்னா அது வழியா நீங்க கேஸ் வாங்கிக்கலாம்ல ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து உபயோகிக்கிறாரு. அதாவது வாங்கிக்கோங்க, கேஸ் நாங்க தர தயாரா இருக்கோம். அது மட்டும் இல்ல, எம்எல் பைப்லைன் இது வந்து போலாண்டு வழியா போகுது, அது ஜெர்மனிக்கு போகும், வாங்கிக்கோங்க, அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க. சரி ஓகே, இந்த உக்ரைன் இருக்கிறாங்களே, இந்த உக்ரைனுக்கு ஸ்பான்சர் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தான் 2வது இடத்துல இருக்கிறாங்க. இந்த ஸ்பான்சர் லிஸ்ட்ல இவ்வளவு தூரம் பணம் கொடுக்குறீமேப்பா, உக்ரைன் உங்களோட வழியா 2 பைப்லைன் கிராஸ் ஆகுது, அதில் ஒரு பைப்லைன் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதை ஓப்பன் பண்ணுங்க, அவங்களுக்கு நாங்கள் கேஸ் தரோம். பட் ஏன் வந்து அதை ஓப்பன் பண்ணல? அவங்க தான் எங்க கிட்ட இருந்து கேஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. காரணம் என்ன? அதாவது அவங்க சைட்ல இருந்து, இதை வந்து ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்ல, அவங்க ஏன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இது போல கேஸஸ் அதிகமா யூரோப்பியன் யூனியன் இம்போர்ட் பண்ணா அதிகமான பணம் வந்து ரஷ்யாவுக்கு போகுது, அது சாங்ஷன் போட்ட மாதிரி இல்லை இல்லையா, அதனால அவங்க வந்து முடிஞ்ச அளவுல கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்றாங்க. இதனால அவங்க எக்கனாமி பாதிப்படையுது. அதுதான் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் சொல்றாரு, இன்காம்பிடன்ட் பீப்பிள் ஏன் இப்படி செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறத சொல்றாரு. பட் ஆனா அது சாங்ஷன்ஸ்க்காக இதை செய்யறாங்க. ஏன்னா பல நாடுகள் கிட்ட போய் கேட்கறாங்க, ஏன் இந்தியா, ஏன் ஏன் நீ வந்து ஆயில் வாங்குற அப்படின்றது கேட்கறாங்க இல்லையா நம்மளை பார்த்து. அதுக்கு நாம் திருப்பி கேட்கறோம்ல, நீங்க ஏங்க கேஸ் வாங்குறீங்க ரஷ்யா கிட்ட இருந்து அப்படின்னு. அதுக்காக இருக்கலாமா என்னமோ தெரியல. பட் ஆனா ரியாலிட்டி என்னன்னா, ரஷ்யா எதையும் ஸ்டாப் பண்ணல, யூரோப் தான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, மல்டிபோலார் வேர்ல்ட பத்தி சொல்லுங்க, அதாவது யார் யாரு எந்தெந்த பக்கம் இருக்கா. ஏன்னா இந்த உலகமே 2 ஹெமிஸ்பியரா பிரியுது. அப்படி இருக்கும்போது இந்த இதுல யார் யார் எந்தெந்த பார்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு டக்கர் கால்சன் அவர்கள் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பார்த்து கேட்டதுக்கு விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, நீங்களே 2 ஹெமிஸ்பியர்னு சொல்றீங்க இல்லையா, நம்ம மூளை கூட 2ஆ தான் பிரிஞ்சிருக்கு. ஒரு விஷயம் செய்யும், இன்னொரு விஷயம் செய்ய, கிரியேட்டிவிட்டி அது போல விஷயங்கள் செய்யும். ஆனா அந்த 2 விஷயம் பிரிஞ்சிருக்கு, மூளையே 2ஆ பிரிஞ்சிருந்தாலும் ஒரு ஸ்கல்லுக்குள்ள இருக்கு. அதே போலதான் உலகமும் 2 ஹெமிஸ்பியரா இருந்தாலும் ஒரு ஸ்கல்லுக்குள்ள இருக்கணும். அப்பதான் இந்த உலகத்தோட சேஃப்டி, செக்யூரிட்டி, ரிலையபிலிட்டி இது எல்லாத்தையும் நம்ம கணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா பிரச்சனையாயிரும். நீங்களே யோசிச்சு பாருங்க, மண்டை மூளை 2ஆ பிரிஞ்சிருக்கிறது போல 2ம் பிரிஞ்சு வேலை செஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு இல்னஸ், அதாவது ஒரு வியாதி அப்படிங்கிறதோட சொல்றாரு இல்லையா. ஸோ இதில் வச்சு நம்ம பார்க்கும்போது என்னதான் உலகம் வந்து சைடுகளை எடுத்து, நான் இந்த பக்கம் நான் அந்த பக்கம்னு எடுத்தாலும்
ஒன்னா ஒருங்கிணைஞ்சு ஒரு பாத்துல வேலை செஞ்சாதான் நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிறது அவரோட கருத்தா இருக்கு. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? ஏன்னா நாடுகள் அணிபிரியறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த ஒரு கேமா இருந்தாலும் டீம் ஏ டீம் பி அப்படிங்கிறது இருக்கும். இந்த டீம் ஏ ஒரு வகையான வேலையை செஞ்சா டீம் பி ஒரு வகையான வேலையை செய்வாங்க. அதாவது போட்டி இருந்தா தானே ஒரு ஹெல்த்தான ஒரு முன்னேற்றம் வந்து இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாம் மந்தமாயிருவாங்க இல்லையா? போட்டிங்கிறது இருக்கலாம், ஆனா பொறாமைங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது போல இவர் சொல்ற மாதிரி தெரியுது. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா டக்கர் கால்சன் அவர்கள் இந்த டாலரை பத்தி ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அது டாலருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ஆனா இந்த பொலிட்டிக்கல் விஷயத்துக்காக இந்த சாங்ஷன் போடுறதுக்காக வந்து யூஸ் பண்றாங்க இல்லையா, அது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிறதோட சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இதை பத்தி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுல சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, அமெரிக்காவோட டாலருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அது ஒரு பவர் மாதிரி. ஆனா டாலரை வந்து அமெரிக்கா அதை பயன்படுத்துற விதம் தப்பா இருக்கு. ஏன்னா அமெரிக்கா எவ்வளவு பணத்தை அச்சடிச்சாலும் ஒரு நிமிஷத்துல அப்படியே உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்ப அமெரிக்காவோட இன்ஃபிளேஷன் என்னங்க, 3.4% இருக்குமா? அதெல்லாம் ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அமெரிக்கா பணத்தை அச்சடிக்கிறத நிறுத்துறாங்களா? இல்ல, அச்சடிச்சுட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டெப்த் இருக்கு இல்லையா, அமெரிக்காவோட இந்த கடன் 33 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர், அதை பத்தி சொல்லுங்க. அது வந்து எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுல கேள்விகள் எல்லாம் கேட்கிறாரு. சரி, இதெல்லாம் இருந்தாலும் அமெரிக்கா அவங்களோட பணத்தை, அதாவது டாலரை வந்து ஒரு டூலா யூஸ் பண்றாங்க பல நாடுகளையும் மிரட்டுறதுக்காக. அதாவது அந்த பவரை வந்து அவங்க ஸ்டேபிளைஸ் பண்றதுக்காக அமெரிக்காவோட லீடர்ஸ் வந்து அதை ஒரு டூலா பயன்படுத்துறாங்க. அதாங்க சாங்ஷன் போடுறாரு இல்லையா, அதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இது செய்யறது வந்து ரொம்ப பெரிய தப்பு, இது ஒரு ஸ்டூபிட் திங் அப்படிங்கிறத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவரே சொல்லிக்கிறாரு, நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறேன்னு சொல்லி தப்பா எடுத்துக்க வேணாம், ஆனா இது ஒரு மிக மோசமான டிசிஷன் அப்படிங்கிறது போலயும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவோட நட்பு நாடுன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்களே அவங்களோட கையிருப்பு, இந்த டாலரோட கையிருப்பு இருக்கும் இல்லையா, அதை பெருமளவுல கம்மி பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இது போல சாங்ஷன் போடுறது, அசட்டை ஃப்ரீஸ் பண்றது, இது போல பல விஷயங்கள் செஞ்சா உலகத்துல இருக்கிற பல நாடுகளும் மாற்ற தேடி போறாங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் கொடுக்குது. பல நாடுகளும் அவங்களோட சேஃப்டிக்காக வேற விஷயத்தை தேடி போறாங்க அப்படிங்கிறது போலயும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 2022க்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பாருங்க, எங்களோட ஃபாரின் ட்ரேட் இருக்குல்ல, அதாவது வர்த்தகம் இருக்குல்ல, அதுல 80% டாலர்லயும் ஈரோஸ்லயும் தாங்க இருந்தது. அதுவும் குறிப்பா 3வது நாடுகளுக்குலாம் ஏற்றுமதி பண்றது பாத்தீங்கன்னா 50% வந்து நாங்க டாலர்ல தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இந்த போர்லாம் ஆரம்பிச்சு சாங்ஷன் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 13% மாறிடுச்சு. நாங்களா கம்மி பண்ணோம், இது அமெரிக்கா தானே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லாரு. அதாவது இது வரைக்கும் தான் அவரோட ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இத்தனை நாளா நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், அதாவது அமெரிக்க டாலருக்கு மாற்றா பிரிக்ஸ் வந்து கரன்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலா பிரிக்ஸ் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கல, இந்த அமெரிக்கா கொண்டு வாங்கன்னு புஷ் பண்றாங்க. இந்த பல நாடுகளையும் புஷ் பண்றாங்க அப்படிங்கறதான் தெரிய வருது. அப்படித்தான் நம்ம சொல்லணும். அதாவது நீங்க தான் நாங்க செய்யறதுக்கான விஷயங்களுக்கு வந்து அடிப்படையா இருக்கிறீங்க, நீங்க அப்படி செய்யலைன்னா நாங்க எங்க இப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறது போல கேள்விதான் இருக்கணும். என்னன்னா, இப்போ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், இத்தனை நாளான பதிவுலாம் போட்டிருப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, நான் ஏதோ ஒரு ஆன்டி அமெரிக்கன் அப்படிங்கிறது போல உங்களுக்கு தோணி இருக்கும். பட் ஆனா இங்க விஷயம் என்னன்னா, அங்க ஆளக்கூடிய அரசாங்கம் இருக்கும்ல, அந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை செய்யறாங்களா அப்படிங்கிறது தான் இருக்கு. அதாவது இப்ப இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன், பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க இல்லையா, அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள், அவரையே அங்க இருக்கக்கூடிய மக்கள் பலருக்கும் பிடிக்கல அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா பலரும் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. இந்த இன்டர்வியூக்கு கீழே எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, குறைஞ்சது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்னால 2 மணி நேரம் தொடர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுது. அதை ஜோ பைடன் அவர்களால ஒரு 2 நிமிஷம் கூட பேச முடியலைங்க கன்யூஸா அப்படிங்கிறது போல சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப கூட வைரலா வந்துட்டு இருக்கு, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஜோ பைடன் அவர்கள் எல்சிசி அவர்கள் இருக்காருல, எஜிப்தோட பிரசிடென்டா இருக்கிறாருல, அவர் மெக்சிகோட பிரசிடென்ட் அப்படிங்கிறத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எப்பவோ இறந்து போன இந்த பிரான்ஸோட முன்னாள் அதிபரா இருந்திருப்பாரு இல்லையா, அவரு கூட ஏதோ நேத்திக்கு பேசுன மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. இது போல பல விஷயங்கள்லாம் செய்யறதுனால அவர் மேல இருக்கக்கூடிய மதிப்பை அவரே கம்மி பண்ணிக்கிறாரா, இல்ல வேணும்னு செய்யறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இது போல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம திரும்பி இன்டர்வியூக்கு வந்துருவோம். அப்புறம் இப்ப எங்க வர்த்தகம்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதுல 34% ரூபல்ஸா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம 34%க்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா யுவான்ல வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு.
ஏன் அமெரிக்கா இது செஞ்சுது? நாங்களா செஞ்சோம், அமெரிக்கா தான் இது போல செய்ய வச்சாங்க. ஏன்னா ரஷ்யாவோட அசெட்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டா. இது மட்டும் என்னோட டைலாக். ஏன்னா ரஷ்யாவோட அசெட்ஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டா ரஷ்யா என்ன பண்ணுவாங்க? அதனால தானே நாங்க ரூபிள்ஸ்ல வர்த்தகம் பண்றோம்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ரூபாயில வந்து வர்த்தகம் பண்றோம். இது போல சில வேலைகள்லாம் செஞ்சுட்டாங்க இல்லையா ரஷ்யா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களே கேட்கிறாரு, ஏன் அமெரிக்கா இது போல செஞ்சுச்சு? எதுக்காக? கொலாப்ஸ் ஆகுதான். ஆனா இங்க எதுவும் கொலாப்ஸ் ஆகல. ஆனா மாற்றா பல நாடுகளும் இந்த ஆயில்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு யுவான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அமெரிக்கா இது போல செய்ய விட்டுச்சு? நாங்க எதையும் செய்யல, அமெரிக்கா இது போல செய்ய வச்சுக்கிறாங்க. அமெரிக்காவோட அனலிஸ்ட்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க. பல அனலிஸ்டுக்கும் தெரியும் இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர் தெளிவா சொல்லிக்கிறார். அதாவது அமெரிக்கர்களுக்கு எதிரான எந்த ஒரு வேலையும், அமெரிக்க டாலருக்கான எந்த ஒரு எதிரான வேலையும், இது போல வேலைகளை நாங்க செய்ய கிடையாது. அமெரிக்கா தான் ரஷ்யாவுக்கு எதிரான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால பல நாடுகளும் அமெரிக்காவை பார்த்து பயந்து ஓடுறாங்க அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கே இந்த இன்டர்வியூ மூலியமா, இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்றது மூலியமா தெரிய வருது. நம்ம கூட பேசும்போது சில வார்த்தைகளை கரெக்டா பயன்படுத்தணும். நம்ம வந்து யோசிக்கல அமெரிக்காவோட டாலருக்கு மாற்றா ஒரு கரன்சியை கொண்டு வரணும்னு. அமெரிக்கா நம்மளை அப்படி யோசிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்கணும். இதுதான் கரெக்டான டேர்மா இருக்கும். இத்தனை நாளா நம்மளும் ப்ரொபகேண்டால சிக்கி இருக்கிறோம் பாருங்களேன். அது கூடவே ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரியும் சொல்லிக்கிறாரு. அதாவது அமெரிக்கால இருக்கக்கூடிய கொஞ்சம், அதாவது இன்டெலிஜென்ட் பர்சன், கொஞ்சம் யோசிக்கிறவங்களுக்கு கூட தெரியும் அமெரிக்காவோட டாலர் எவ்வளவு முக்கியம்ட்டு. ஆனா அமெரிக்கா ஏன் இது போல செய்யுது அப்படிங்கிறது போல அவர் தரப்புலேருந்து கேட்டிருக்கிறாரு. பட் இதுக்கான பதில் அமெரிக்காவோட தற்போதைய ஆளும் அரசாங்கமான ஜோ பைடன் அவர்கள்கிட்ட இருந்து வருமா அப்படிங்கிற கேள்விக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது போல விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது ஏன் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட இன்டர்வியூ பார்த்து இந்த மேற்குலகமே பயப்படுது அப்படின்னா, இது போல பல விஷயங்கள் வந்து போட்டு உடைச்சிருக்கிறாரு. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். பட் அடுத்தடுத்த கேள்விகள் டக்கர் கால்சன் அவர்கள் என்ன கேட்டாரு, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். பட் இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது அதுக்கப்புறம் இந்த சில விஷயங்களுக்கு அப்புறம் இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் 2ல இருந்து இந்த டாலர் டீடாலரைசேஷன் வரைக்கும் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை ஸ்டே சேஃப். பை பை.